Hi friends. ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வைஷ்ணவி வினோத்குமார். இன்னைக்கு நாங்கள் ஸ்டோரி புக் பார்க் அப்படின்ற ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வந்திருக்கோம். இது நான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சேங்க. ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரிய சான்ஸே இல்லை. நான் ரொம்ப சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சேன். நாங்கள் இப்போதான் உள்ளே வந்திருக்கோம். நிறைய ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உள்ளே போயிட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 3 hours கிட்ட ஜேர்னி இருந்துச்சு ஸ்டோரி புக் பார்க்குன்ற பிளேஸு. ஸோ வழக்கம் போல் ஏர்லி மார்னிங்கே கிளம்பியாச்சு. ஆன் ரூட்டில் ஃபஸ்ட்டு பிரேக் எடுத்தோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா மெக்டியில் தான் சாப்பிட்டோம். ஸோ இப்போ தான் பசங்க கொஞ்சம் மெக்டியில் இந்த மஃபின் சாப்பிட்ற ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. முன்னாடிலாம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. இப்போ தான் அதாவது சாப்பிட்ற ஸ்டேஜுக்கு இருக்காங்க. ஸோ மெக்டிலே எங்களோட பிரேக்கை முடிச்சுட்டு திரும்பவும் அங்கேருந்து கண்டினியூ பண்ணி எங்களோட டெஸ்டினேஷன் ஒரு 10 o'clock ரீச் ஆகிட்டோம். யூஸ்வலாக அந்த பார்க் 10 o'clock தான் ஓப்பன் ஆகும். நாங்கள் பிஃபோராகவே சொல்லப்போனால் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் க்யூ இருந்துச்சு. ஸோ அந்த லைனப்பில் நின்று டிக்கெட்ஸ் அங்கே தான் நாங்கள் வாங்கினோம், ஆன்லைனில் வாங்கலை. ஸோ அங்கே போய் வாங்கினோன்னே எங்களுக்கு ஒரு 4 கூப்பன் மாதிரி கொடுத்தாங்க. அதில் நேம் அண்ட் நம்பர்ஸ் எழுதி போட்டு நம்ம அந்த குலுக்கல் முறையில் ப்ரைஸ் கொடுப்பாங்க பார்த்திங்களா, நம்ம ஊர்லலாம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி கடைசியாக போகும்போது அந்த 4 கூப்பனையும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம். இது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த மாதிரி காரில் உட்காந்து போகிற ரைடு தான். இதில் அடல்ட்ஸ் அங்கே சென்டரில் உட்காந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரின்னு நான் உட்காந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரைடு தான் இருந்துச்சு. இதில் அடல்ட்ஸ் எதுவும் பண்ண முடியாது. ஸோ வெறும் கிட்ஸ் மட்டும்தான் உட்காந்து அவங்களோட ரைடை என்ஜாய் பண்ணாங்க. இங்கே அன்லிமிட்டடாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்ஸை. ஸோ எத்தனை தடவை வேணாலும் பசங்க போய் உட்காந்து அவங்களோட ரைடை ஜாலியாக என்ஜாய் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரெயின் ரைடெலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 ரவுண்ட்ஸ் கிட்ட எடுத்தாங்க. போகும்போது இது மெதுவாக போகிற மாதிரி தான் நமக்கு தெரியுது இல்லையா. ஆனால் அந்த டேர்ன்ஸில் ஒரு ஜர்க் இருக்குது அப்படின்ற மாதிரி என் பசங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்கங்க. இது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே ஒரு 3 ரவுண்ட்ஸ் கிட்ட தான் எடுத்தாங்க. அவங்க
ஒரு கிட் வந்து கேட்டாலும் அந்த ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுறாங்க. ஸோ ரொம்பவே ஆச்சரியமான விஷயம்தான். ஏன்னா நாங்கள் நிறைய அம்யூஸ்மெண்ட் பார்க் போயிருக்கோம். அங்கெல்லாம் வந்து நம்ம டிக்கெட்ஸ் எடுத்தாலும் ஒரு ரைடுக்கு ஒரு தடவை தான் அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு ஆள் இருந்தாலுமே அந்த ரைடை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி விடுறாங்க. இந்த ரைடில் ஆக்சுவலாக ஒரு அடல்ட் ஏறலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பசங்களை வச்சுட்டு நான் நடுவில் உட்காந்துட்டேன். இது ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு, பட் இருந்தாலுமே நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம். இது ஆக்சுவலாக ரிவர்ஸில் போச்சு சொல்லப்போனால். நாங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் இப்படி கிளாக் வைஸில் போவோம்னு நினச்சோம், பட் ஆன்டி கிளாக் வைஸில் போயிட்டு இருந்தது. இதுவும் வந்து ஜாலியாக தான் இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, அங்கங்கே இந்த மாதிரி அனிமல்ஸும் வந்து டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க, ஃபார்ம் அனிமல்ஸ். ஸோ பசங்க வந்து ஃபீட் பண்ணுறதுனா கூட அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே வந்து இந்த வெண்டிங் மிஷின் இருக்குது. நம்ம வந்து 25 சென்ட்ஸ் போட்டு அந்த கார்ன் வந்து எடுத்து மான், அப்புறம் ஆடு, அல்பக்கா, ரேபிட்லாம் கூட இருந்துச்சு. அதுக்கெலாம் வந்து அங்கங்கே பசங்களுக்கு வந்து என்டர்டெய்னிங்காக இருக்கிறதுக்காக இதுவுமே வச்சுருந்தாங்க. போதுரா எனக்கு ரைடோட நேம் எதுவுமே தெரியலங்க. பட் இந்த ரைட் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஸோ நான் கண்ணெல்லாம் மூடியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க. அப்படியே தாளாட்டுற மாதிரி இருந்தது. அப்படியே உக்காந்துக்கிட்டா நமக்கு சூப்பராக தூக்கம் வரும். காற்றும் அவ்வளோ வேகமாக அடிச்சிட்டு இருந்தது. ஸோ செம ரைடு இது. நாங்கள் 4 பேருமே சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இதுவும் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 3 தடவை வந்து இந்த ரைடை திரும்ப திரும்ப போய் ஏறிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா ரைட்ஸும் போயிட்டு இன்னொரு தடவை விட்டா கூட போயிருக்கோம். சரி இதோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம்.
ஐயோ இந்த ரைடு தாங்க இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பீதியான ரைடு அப்படின்னு சொல்லுவேன். வயிற்றெல்லாம் கலக்கிடுச்சு, வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா என் பொண்ணுக்கிட்ட ஏறும்போது நான் கேட்டேன், இது பயமாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், அவள் வந்து இல்லை இல்லைம்மா ஸ்லோவாக தான் போகும் அப்படின்னு சொன்னான். அவள் சொன்ன மாதிரியே ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக தான் போச்சு. அப்புறம் போக போக அப்படியே பயங்கர ஸ்பீடாக போச்சு. அதுவும் இங்கே வளையுது வேற, அப்புறம் மேலேயும் கீழேயும் ஏறி இறங்குது. ஸோ எல்லா டைரெக்ஷன்லேயும் நம்மளை போட்டு ஒரு வழி ஆக்கிட்டு இருந்தது. பட் பசங்கள்லாம் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் அப்படியே தான் ஜாலியாக உட்காந்துருந்தாங்க. பட் நான் தான் கத்தி அப்படியே இறங்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. அல்பக்கா உட்கார்றா. அப்புறம் இந்த ஆட்டுக்குட்டிக்கு கொஞ்சம் ஃபீட் பண்ணாங்க. பக்கத்துலேயே இது மேலே கீழே அப்படி போகும்ல, வேகமாக இறங்குமே இந்த ரைடுங்க. இதுலேயும் அடல்ட்ஸ் ஒரு ஆள் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அட் அ டைம் ஒரு அடல்ட் போகலாம் கிட்ஸோட அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் ஏறினாங்க. ஏன்னா நான் போன ரைட் போனேன் இல்லையா, அந்த பீதிலேருந்தே நான் ஒன்றும் வெளியே வரல, அதனால் இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி கேப் விட்டுட்டேன். ஸோ என் ஹஸ்பண்டும் பசங்களும் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த ரைட் பார்த்திங்கன்னா தண்ணியிலே கப்பலில் மிதக்கிற மாதிரி செட்டப்பில் வச்சுருந்தாங்க. இந்த பெல்லை அடிச்சுட்டே போகலாம். ஸோ இது வந்து புது விதமான ரைடாக இருந்தது. இது வரைக்கும் எங்கேயும் நான் பார்த்ததில்லை. இது ஆக்சுவலாக கொஞ்சம் நேரம் கழித்து தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ கொஞ்சம் ரைட்ஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து இதில் ஏறி போயிட்டு இருந்தாங்க. இந்த ரைடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போச்சுங்க. பசங்களே வந்து பெருசாக என்ஜாய் பண்ணலை, ஏன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. அதனால் சும்மா ஒரு ரவுண்ட் மட்டும் போயிட்டு போதும் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டாங்க. பைத்தான் பிட் இது தாங்க அன்னைக்கு பார்க்லே செம ஹைலைட்டான ஒரு விஷயம். இதில் வந்து கிட்டத்தட்ட 9 ரவுண்ட்ஸ் கிட்ட போனாங்க. ஃபஸ்ட்டு பயந்த விஷயம் இது தான். ஆனால் அதுக்கப்புறம் இது தான் போகணும்னு சொல்லிட்டு ஏறி போயிட்டே இருந்தாங்க அழுக்காமல். நானே வந்து கிட்டத்தட்ட 3 தடவை இந்த ரைடில் போனேன்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ ஒரு த்ரில்லிங்காக இருந்தாலும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு.
இந்த ரைடில் ஒரு ஆள் ஏறினா கூட அவங்க அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 6 rows கிட்டே இருக்குது. ஆனால் ஒரே ஒரு ஆள் அந்த ஃபஸ்ட்டு இதில் உக்காந்தா கூட அவங்க அந்த ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த பார்க்கில் வந்து அப்படி தான் ரூல் இருக்கும்னு நினைக்கிறேன். யார் வந்து எத்தனை தடவை வந்து கேட்டாலும் பண்ணி விடணும், ப்ளஸ் ஒரு ஆள் ஏறினா கூட நீங்கள் அந்த ரைடை ஸ்டார்ட் பண்ணி விடணும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எம்ப்ளாயீஸ்லாம் வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இதுவும் எங்களோட ஃபேவரட் ரைடுங்க, வைப் அவுட்டா. இதுவும் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 3 தடவை போனோம். கிட்டத்தட்ட இதே மாதிரி சிமிலரான ரைடு வந்து நாங்கள் மார்க்கமில் ஸ்ப்ரிங் ஃபெஸ்ட் வந்து போயிருக்கோம். அது வந்து பயங்கர ஸ்பீடாக இருக்கும். நான் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு ஏற மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். பட் அதுக்கப்புறம் ஏறி கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே செம காற்றடிச்சிட்டு நம்ம இந்த ரைடில் போனோன்னா கண்டிப்பாக தூங்கிடுவோம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனாலே நாங்கள் வந்து திரும்ப திரும்ப இதை போகணுன்னு விருப்பப்பட்டு போனோம். பசங்களும் செமையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ரைடு வந்து ரொம்பவே மொக்கையாக தாங்க இருந்துச்சு. ஏன்னா ஒன்றுமே இல்லை, சும்மா இப்படி மேலே போகுது, அப்புறம் கொஞ்ச நேரத்தில் கீழே வருது. ஒரு வேகமாக போல் ஒரு பெருசாக ஒரு பயப்படுற விஷயம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு சின்ன குட்டி குட்டி பசங்கள்லாம் இருக்காங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து இதில் போனால் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நானும் ஆனால் அதில் போனேன்னு வச்சுக்கோங்களேன், என் பசங்களோட போனால் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் ரவுண்டில் நான் என் பசங்க கூட போனேன். செகண்ட் ரவுண்டில் அவங்க அப்பா பசங்க கூட போனாங்க. ஸோ 2 ரவுண்ட் வந்து இதில் நாங்கள் போயிட்டோம். அப்புறம் ஹாண்டட் ஹவுஸ், இது நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணுன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம். இங்கே வந்து இதை ட்ரை பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. பசங்கள்லாம் இது உள்ளே வரலைன்னு சொன்னாங்க. பட் வாங்க வந்து பார்க்கலாம், எப்படி தான் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு, நாங்கள் தான் இருக்கோம்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போனோம். பட் அந்த சவுண்டு, இந்த ஸ்கெலிட்டன்லாம் பார்த்தப்ப பயமாக தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்தது. ஆனால் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்ததா? எப்படி இருந்துச்சு அருண்? எப்படி இருந்துச்சு? அந்த ஹாண்டட் ஹவுஸ் வந்து பயமாக இல்லை, பட் அந்த சவுண்டு திடீர்னு கொடுக்குற மாதிரிலாம் இருந்தப்போ லைட்டாக நாங்கள் பயந்துட்டோம். மற்றபடி வந்து ரொம்ப பயம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. பசங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அதை முடிச்சுட்டு டேரெக்டாக லன்ச் அங்கேயே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். இங்கே ரேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது வெளில கம்பேர் பண்ணும்போது. யூஸ்வலாக இந்த மாதிரி அம்யூஸ்மெண்ட் பார்க் உள்ளே இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து காஸ்ட்லியாக இருக்கும். பட் இங்கே வந்து கரெக்டான ரேட்டில் தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வாட்டர் ஸ்ப்ளாஷ்க்கு வந்து தயாராகிட்டோம். பசங்களுக்கெலாம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயாச்சு. அப்புறம் நடுவில் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக வச்சுருந்தாங்க. ஸோ இந்த குட்டி குட்டி ஹவுஸ்லலாம் போயிட்டு பசங்க உட்காந்து அழகாக பிக்ஸ் எடுத்துக்கிட்டாங்க.
வாட்டர் ஸ்ப்ளாஷ் வந்து இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பட் நிறைய இல்லை, கொஞ்சம் லிமிட்டடாக தான் வச்சுருந்தாங்க. ஆனால் பசங்க என்ஜாய் பண்ணாங்க. நிறைய ரவுண்ட்ஸ் இதுலேயும் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் லைனப்பில் வந்து வெயிட் பண்ணி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கீழே இந்த மாதிரி பிடிச்சிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, அவங்க வந்து சேஃபாக பசங்களை இறக்கி விட்டுருவாங்க. ஸோ இந்த 3 ஸ்லைட்ஸ் இருக்கு இல்லையா, இது இருந்தது. அப்புறம் பக்கத்தில் ஒரு குட்டியாக வச்சுருந்தாங்க, அவ்வளோதான். பட் இதுலேயே வந்து ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. வாட்டர் ஸ்ப்ளாஷு இந்த வருஷம் பசங்க பயங்கரமாக போயிட்டாங்கங்க. எந்த வருஷமும் இந்த மாதிரி போனதே கிடையாது. போன சம்மருக்குலாம் வந்து நாங்கள் இந்தளவு போகல. இந்த சம்மருக்கு வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வாட்டர் ஸ்ப்ளாஷ் வந்து போயாச்சு. அவங்களே அழுத்து போகிற அளவுக்கு போயிட்டு வந்துட்டோம். அதை முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்தது கோட்டுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு திரும்பவும் நான் ஒரு வாட்டி போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் நான் பசங்களோட போயிருந்தேன். நான் கத்தலைங்க, ஜஸ்ட்டு கண்ணை மட்டும் மூடிட்டேன். எனக்கு யூஸ்வலாகவே இந்த ரைட்ஸ்லாம் வந்து ஆகவே ஆகாது, பட் பசங்களுக்காக நம்மளும் செய்வோம் அப்படின்ற ஒரு இதில் தான் செஞ்சேன். அப்புறம் இந்த பெரிய ட்ரெயின் ரைடும் இருக்குது. ஃபுல்லாக நம்மளுக்கு பார்க்கை சுற்றி காட்டுவாங்க. லாஸ்ட்டாக ஒரு ரைட் மிஸ் பண்ணிட்டோம், அந்த ஸ்ட்ராபெரி பெரிகோ ரவுண்டு. ஸோ இந்த ரைடு அதையும் வந்து பசங்க பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து அதையும் முடிச்சிட்டாங்க. அவ்வளோதாங்க, நாங்கள் வந்து ஃபுல்லாக சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொடுக்குற காசுக்கு செம ஒர்த் அப்படின்னு சொல்லுவேன். பசங்களும் நிறைய என்ஜாய் பண்ணாங்க. எல்லாமே வந்து அன்லிமிட்டட் டைம்ஸ் வந்து போனோம். அதாங்க பயங்கர ஜாலியாக இருந்தது எங்களுக்கு. வாட்டர் ஸ்ப்ளாஷும் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக நாங்கள் இன்னைக்கு வந்து டேவை செமையாக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரையும் தமிழ் போல் வாழ்க.